இந்தியா vs ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கான அப்டேட் நிறைய வந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் மட்டும் ப்ளே பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இவர் பிசிசிஐ கிட்ட அஃபிஷியலாக சொல்லிட்டு லீவ் ஆயிட்டாரு. இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் செகண்டுக்கு அவர் ஜாயின் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறமா சாய் சுதர்சனும் டேவ்தட் படிக்கலும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ப்ராக்டிஸ் செக்ஷன்லேருந்து லீவ் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் இந்தியன் டீமுடைய பேக்கப் பிளேயர்ஸாக இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால 2 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தருக்கு டெபியூட் கிடைக்குமான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த பர்த் ஸ்டேடியமில் நடக்க போகிற பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கான ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு 85,000 டிக்கெட் சோல்டு இருக்குது. இதனால் இதுதான் அந்த கிரவுண்டில் அதிக மெம்பர்ஸ் வந்திருக்கிற ரெக்கார்டாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா திலக் வர்மா தான் நம்பர் 3 பொசிஷனில் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி விராட் கோலி எப்படி இருந்தாரோ அதுக்கப்புறமா திலக் வர்மா தான் கண்டினியூ பண்ண போறாருன்றத சூரியகுமார் யாதவ் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் மும்பைக்காக ஷஹீத் முஸ்தக் அலி டிராஃபியில் கேப்டனாக ப்ளே பண்ண போறாரு. அதுக்கப்புறமா லாஸ்ட் அப்டேட் என்னன்னா, IPL 2025க்கு ஆர்சிபி டீம் ஓம்கர் சல்வி அப்படின்ற ஒரு ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டரை ஒரு பவுலிங் கோச்சா எடுத்திருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.